இது வரைக்கும் மாங்காய் வச்சு இது போல் செய்து சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ரெசிபி. இது ஒன்று இருந்தால் போதுங்க. பழைய சாதம், சுடு சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே பக்காவாக டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணிக்கோங்கப்பா. இப்போ இது செய்யறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அரை மாங்காய் போல் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி கல்லாமணி மாங்காய் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் அதிகம் புளிப்பு இல்லாத மாங்காவாக எடுத்துக்கோங்க. அப்போ அந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட ஒரு மீடியம் சைஸ் கேரட் இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 5-6 சின்ன வெங்காயம், காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம இதை லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ரொம்ப நெய்ஸாக அரைக்க வேணாம். பாருங்கள், இந்த பக்குவத்தில் அரைச்சிட்டு இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கிறேன். நல்ல வாசமாக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இதை லைட்டாக அரைச்சிக்கிறேன். தண்ணி எதுவும் இப்பவும் சேர்க்கக்கூடாதுங்க. லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த அரைச்சதை நம்ம தாளிப்பு கொடுக்கணும். தாளிப்பு கொடுத்தா தான் செம்ம டேஸ்ட் இருக்கும். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு ஒரு லைட்டாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்ச உடனே இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு 2 வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாங்காவை எடுத்து இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இதில் மாங்காய், கேரட் வச்சு அரைச்சிருக்கேன். நீங்கள் கேரட்டுக்கு பதில் தேங்காய் இதில் சேர்த்து கூட அரைக்கலாம். அது இன்னும் டேஸ்ட் சூப்பராகவே இருக்குங்க. இப்போ பாருங்கள், அரைச்சதை முழுவதும் ஃபுல்லாக சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு சுட சுட சாதம் வடித்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட சும்மா வேறு லெவலில் இருக்கும். பழைய சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாங்க. இதை இட்லி, தோசைக்கும் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். நான் இன்றைக்கி சூடான சாதத்துக்கு தான் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன். சுட சுட சாதம் வடிச்சிட்டு குழம்பு வைக்க நேரம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இது போல் அரைச்சி மாங்காய் இந்த சீசன் இருக்கும்போது அரைச்சி இது போல் சட்னியாக செய்து நீங்கள் சுட சுட சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்துக்கிறேங்க. இது இட்லி, தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி சூடான சாதத்தில் தான் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன். சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. குழம்பு செய்ய முடியாத நேரத்தில் வீட்டில் மாங்காய் இருந்துச்சுன்னா, கேரட் இருந்துச்சுன்னா இது போல் செய்து பாருங்கள். இங்கே கேரட் பதில் நீங்கள் தேங்காய் கூட சேர்த்து அரைக்கலாம். இதே போல் செய்து சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணாதவர்கள் ஒரு ஃபாலோ கொடுத்துருங்கப்பா.